வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் சுகாசினி. பாடத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வரைபடத்தில் முக்கோணம் ABCயின் AB, BC மற்றும் CA ஆகிய பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைப்பதன் மூலம் முக்கோணம் DEF ஆனது உருவாகுகிறது. பின்னர் முக்கோணம் DEF முக்கோணத்தின் அளவு சரியாக முக்கோணம் ABCயின் 4 ஒரு பாகமாகும். இதேபோல் முக்கோணம் GHI ஆனது முக்கோணம் FDEயின் 4 ஒரு பங்காகும் மற்றும் பல. இந்த முக்கோணத்தின் பரப்பளவு DABC 1/4 முக்கோணம் ABC 1/4 பெருக்கல் 1/4 முக்கோணம் ABC, அதாவது முக்கோணம் ABC 1/4 முக்கோணம் ABC 1/16 முக்கோணம் ABC. இந்த நிலையில் முக்கோணம் ABCயில் தொடங்கி முந்தைய முக்கோணத்தில் 4 ஒரு பகுதியின் பரப்பளவை கொண்ட அடுத்தடுத்த முக்கோணங்கள் உருவாக்கத்தை கண்டறிகிறோம். எனவே ஒவ்வொரு சொல்லும் முந்தைய காலத்தால் 1/4 பெருக்குவதன் மூலம் பெறுகிறது. மற்றொரு சந்தர்ப்பமாக ஒரு வைரஸ் நோய் எந்த நிலையிலும் பாதிக்கப்பட்ட நபரால் 2 புதிய நபர்கள் பாதிக்கப்படும் வகையில் பரவுகிறது என்பதை கருத்தில் கொள்வோம். முதல் கட்டத்தில் ஒரு நபர் பாதிக்கப்பட்டார். இரண்டாவது கட்டத்தில் 2 நபர்கள் பாதிக்கப்பட்டு அது 4 நபர்களுக்கு பரவுகிறது. பின்னர் ஒவ்வொரு கட்டத்திலும் பாதிக்கப்பட்ட நபர்களின் எண்ணிக்கை 1, 2, 4, 8 முதல் காலத்தை தவிர ஒவ்வொரு காலமும் முந்தைய காலத்தை விட 2 மடங்கு துல்லியமாக இருக்கும். மேலே உள்ள எடுத்துக்காட்டுகளில் இருந்து ஒவ்வொரு காலமும் ஒரு நிலையான எண்ணை முந்தைய எண்ணால் பெருக்குவதன் மூலம் பெறப்படுகிறது. கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்தை முடித்த பிறகு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். வடிவியல் முன்னேற்றத்தை, அதாவது GP வரையறுக்க. வடிவியல் முன்னேற்றத்தில் பொதுவான விதிமுறைகளை புரிந்து கொள்ள முடியும். இந்த பாடத்தின் முக்கிய வார்த்தைகள்: எண்கள், தொடர்கள், வரிசை, முதல் சொல், கடைசி கால, பொதுவான வேறுபாடு, பொதுவான விகிதம், அடுத்தடுத்த விதிமுறைகள் மற்றும் தொடர்ச்சியான சொற்கள். வரையறை: ஒரு ஜியோமெட்ரிக் முன்னேற்றம் என்பது ஒரு வரிசையாகும். இதில் ஒவ்வொரு காலமும் முதல் காலத்தை தவிர முந்தைய காலத்தால் நிலையான பூஜ்ஜியமற்ற எண்ணை பெருக்குவதன் மூலம் பெறப்படுகிறது. நிலையான எண் பொதுவாக விகிதம் என்று அழைக்கப்படுகின்றது. பொதுவான விகிதம் பொதுவாக R ஆல் குறிக்கப்படுகிறது. வடிவியல் முன்னேற்றத்தின் பொதுவான வடிவம்: A மற்றும் R சமநிலை 0 உண்மையான எண்களாக இருக்கட்டும். பின்னர் AR, AR2, ARN ஆகிய வடிவங்களின் எண்கள் வடிவியல் முன்னேற்றம் எனப்படும். A எண் முதல் சொல் என்று, R எண் போது விகிதம் என்று அழைக்கப்படுகிறது. முதல் சொல் A இன் தொடங்கி ஒவ்வொரு சொல்லும் AR, AR2, AR3 ஆகியவற்றை கொடுக்கும் பொழுது விகிதமான R உடன் பெறுவதன் மூலம் பெறப்படுகிறது என்பதை நாங்கள் கவனிக்கிறோம். வடிவியல் முன்னேற்றத்தின் பொதுவான சொல். பொதுவான விகிதத்தில் உள்ள விதிமுறைகள் வடிவியல் முன்னேற்றத்தின், அதாவது GP எண்ணாவது சொல் அல்லது பொதுவான காலத்திற்கான சூத்திரத்தை கண்டறிய முயற்சிக்கிறோம். AR, AR மேலிலக்கு 2, AR மேலிலக்கு n கழித்தல் 1. இதில் A என்பது முதல் சொல் மற்றும் R என்பது பொதுவான விகிதமாகும். T கீழ் இலக்கு 1 ஈடு A, ஈடு A பெருக்கல் R. T2 சமன் T1 பெருக்கல் R சமன் A பெருக்கல் R சமன் A பெருக்கல் R 2 முதல் 1 வரை. T3 சமன் T2 பெருக்கல் R சமன் A பெருக்கல் R சமன் A வர்க்கம் சமன் A 3 முதல் 1 வரை. எனவே GPயின் பொதுவான சொல் அல்லது
எண் வது சொல் டி கீழ் இலக்கு எண் ஈடு ஏஆர் மேல் இலக்கு எண் கழித்தல் 1. குறிப்பு: ஜிபியின் தொடர்ச்சியான விதிமுறைகளின் விகிதத்தை நாம் கருத்தில் கொள்ளலாம். பிறகு என்னிடம் உள்ளது டி கீழ் இலக்கு 2 கீழ் டி கீழ் இலக்கு 1 ஈடு ஏஆர் T4 T3 சமன் 3 2 சமன் R T5 T4 சமன் 4 3 சமன் R. இவ்வாறு வடிவியல் முன்னேற்றத்தில் எந்த இரண்டு தொடர்ச்சியான சொற்களுக்கும் இடையிலான விகிதம் எப்பொழுதும் நிலையானது மற்றும் அதன் மாறிலி என்பது கொடுக்கப்பட்ட முன்னேற்றத்தின் பொதுவான விகிதமாகும். உதாரணம்: பின்வரும் வரிசையில் எது வடிவியல் முன்னேற்றத்தை உருவாக்குகிறது? தீர்வு: கொடுக்கப்பட்ட வரிசை ஒரு ஜிபியை உருவாக்குகிறதா என்பதை சரிபார்க்க இடையில் உள்ள விகிதத்தை நாம் பார்க்க வேண்டும். அடுத்தடுத்த விகிதமுறைகள் சமம். 7, 14, 21, 28. டி கீழ் இலக்கு 2 கீழ் டி கீழ் இலக்கு 1 ஈடு 14 கீழ் 7 ஈடு 2. டி கீழ் இலக்கு 3 கீழ் டி கீழ் இலக்கு 2 ஈடு 21 கீழ் 14 ஈடு 3 கீழ் 2. டி கீழ் இலக்கு 4 கீழ் டி கீழ் இலக்கு 3 ஈடு 28 கீழ் 21 ஈடு 4 கீழ் 3. அடுத்தடுத்த சொற்களுக்கு இடையிலான விகிதங்கள் சமமாக இல்லாததால் வரிசை 7, 14, 21, 28 ஒரு வடிவியல் முன்னேற்றம் அல்ல. 1 கீழ் 2 1 2 4. டி கீழ் இலக்கு 2 கீழ் டி கீழ் இலக்கு 1 ஈடு 1 கீழ் 1 கீழ் 2 ஈடு 2. டி கீழ் இலக்கு 3 கீழ் டி கீழ் இலக்கு 2 ஈடு 2 கீழ் 1 ஈடு 2. டி கீழ் இலக்கு 4 கீழ் டி கீழ் இலக்கு 3 ஈடு 4 கீழ் 2 ஈடு 2. இங்கே அடுத்தடுத்த சொற்களுக்கு இடையிலான விகிதங்கள் சமமாக இருக்கும். எனவே வரிசை 1 கீழ் 2 1 2 4 என்பது பொதுவான விகிதமாக R ஈடு 2 உடன் ஒரு வடிவியல் முன்னேற்றம் ஆகும். 5 25 50 75. டி கீழ் இலக்கு 2 கீழ் டி கீழ் இலக்கு 1 ஈடு 25 கீழ் 5 ஈடு 5. டி கீழ் இலக்கு 3 கீழ் டி கீழ் இலக்கு 2 ஈடு 50 கீழ் 25 ஈடு 2. டி கீழ் இலக்கு 4 கீழ் டி கீழ் இலக்கு 3 ஈடு 75 கீழ் 50 ஈடு 3 கீழ் 2. அடுத்தடுத்த சொற்களுக்கு இடையிலான விகிதங்கள் சமமாக இல்லாததால் வரிசை 5 25 50 75 ஒரு வடிவியல் முன்னேற்றம் அல்ல. உதாரணம்: முதல் கால மற்றும் பொதுவான விகிதங்கள் வழங்கப்பட்ட வடிவியல் முன்னேற்றத்தை கண்டறியவும் வழங்கியது. ஏ ஈடு கழித்தல் 7 ஆர் ஈடு 6 ஏ ஈடு 256. தீர்வு: வடிவியல் முன்னேற்றத்தில் பொதுவான வடிவியல் ஏஆர் மேல் இலக்கு 2. ஏ ஈடு கழித்தல் 7
ஏஆர் ஈடு கழித்தல் 7 பெருக்கல் 6 ஈடு கழித்தல் 42 ஏஆர் மேலிலக்கு 2 ஈடு கழித்தல் 7 பெருக்கல் 6 மேலிலக்கு 2 ஈடு கழித்தல் 252. எனவே தேவையான வடிவியல் முன்னேற்றம் -7 -42 -252. வடிவியல் முன்னேற்றத்தின் பொதுவான வடிவம் ஒரு ஏஆர் ஏஆர் மேலிலக்கு 2 8 = 256 மற்றும் R = 0.5 கொடுக்கப்பட்டுள்ளது. ஏ ஈடு 256 ஏஆர் ஈடு 256 பெருக்கல் 0.5 ஈடு 12 ஏஆர் மேலிலக்கு 2 ஈடு 256 பெருக்கல் அடைப்புக்குறிக்குள் 0.5 மேலிலக்கு 2 ஈடு 64. எனவே தேவையான வடிவியல் முன்னேற்றம் 256 128 64. உதாரணம் ஜிபியின் 8வது கால அளவை கண்டறியவும் 9 3 1. தீர்வு 8வது சொல்லை கண்டுபிடிக்க எண் ஈடு ஏஆர்என் கழித்தல் 1 என்ற எண்ணாவது கால சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டும். முதல் சொல் ஏ ஈடு 9 பொதுவான விகிதம். ஆர் ஈடு டி கீழ் இலக்கு 2 கீழ் டி கீழ் இலக்கு 1 ஈடு 3 கீழ் 9 ஈடு 1 கீழ் 3 டி கீழ் இலக்கு 8 ஈடு 9 பெருக்கல் அடைப்புக்குறிக்குள் 1 கீழ் 3 மேலிலக்கு 8 கழித்தல் 1. ஈடு 9 பெருக்கல் அடைப்புக்குறிக்குள் 1 கீழ் 3 மேலிலக்கு 7 ஈடு 1 கீழ் 243. எனவே 8வது வரையறை காலம் ஜிபி 1 கீழ் 243 ஆகும். உதாரணம் ஒரு வடிவியல் முன்னேற்றத்தில் 4வது கால அளவை 8/9 மற்றும் 7வது கால அளவு 64/243 வடிவியல் முன்னேற்றத்தை கண்டறியவும். தீர்வு 4வது காலம் டி கீழ் இலக்கு 4 ஈடு 8 கீழ் 9 நமக்கு கொடுக்கப்பட்டது. ஏஆர் மேலிலக்கு 3 ஈடு 8 கீழ் 9 7வது காலம் டி கீழ் இலக்கு 7 ஈடு 64 கீழ் 243 நமக்கு கொடுக்கப்பட்டது. ஏஆர் மேலிலக்கு 6 ஈடு 64 கீழ் 243 வகுத்தல் 2 ஏஆர் மேலிலக்கு 6 கீழ் ஏஆர் மேலிலக்கு 3 ஈடு 64 கீழ் 243 கீழ் 8 கீழ் 9.
ஆர் மேல் இலக்கு 3 ஈடு 8 கீழ் 27. நமக்கு கிடைத்தது ஆர் ஈடு 2 கீழ் 3. ஒன்றில் ஆரின் மதிப்பை மாற்றினால் நமக்கு ஏ பெருக்கல் சதுர அடைப்புக்குறிக்குள் 2 கீழ் 3 3 ஈடு 8 கீழ் 9 மறைக்குறிப்பு ஏ ஈடு 3ஐ பெறுகிறோம். எனவே வடிவியல் முன்னேற்றம் என்பது ஏஆர் 2, அதாவது 3 2 4 கீழ் 3. குறிப்பு: ஒரு ஜிபியின் 3 தொடர்ச்சியான காலங்களின் தயாரிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. ஏ கீழ் 6 ஏஆர் என 3 சொற்களை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஜிபிக்கு 4 தொடர்ச்சியான காலங்களின் தயாரிப்புகள் வழங்கப்படும் பொழுது, பிறகு ஏ கீழ் ஆர் மேலிலக்கு 3 ஏ கீழ் ஆர் ஏஆர் மேலிலக்கு 3 என 4 சொற்களை எடுத்துக்கொள்ளலாம். வடிவியல் முன்னேற்றத்தின் ஒவ்வொரு காலமும் 0 அல்லாத மாறிலியால் பெருக்கப்படும் அல்லது வகுக்கப்படலாம். அதனால் விளைவாக வரும் வரிசையும் வடிவியல் முன்னேற்றம் ஆகும். உதாரணம்: ஒரு வடிவியல் முன்னேற்றத்தின் 3 தொடர்ச்சியான காலங்களில் பலன் 343 மற்றும் அவற்றின் கூட்டுத்தொகை 91 கீழ் 3 ஆகும். 3 சொற்களை கண்டறியவும். தீர்வு: இருந்து 3 தொடர்ச்சியான சொற்களின் பலன் கொடுக்கப்பட்டால், நாம் அவற்றின் ஏ கீழ் 6 ஏஆர் என எடுத்துக்கொள்ளலாம். விதிமுறைகளின் தயாரிப்பு ஈடு 343. ஏ கீழ் 6 பெருக்கல் ஏ பெருக்கல் ஏஆர் ஈடு 343. ஏ மேலிலக்கு 3 ஈடு 7 மேலிலக்கு 3 கொடுக்கப்பட்டது. ஏ ஈடு 7. விதிமுறைகளின் கூட்டுத்தொகை ஈடு 91 கீழ் 3. எனவே ஏ அடைப்புக்குறிக்குள் 1 கீழ் ஆர் கூட்டல் 1 கூட்டல் ஆர் ஈடு 91 கீழ் 3 கொடுக்கப்பட்டது. 7 அடைப்புக்குறிக்குள் 1 கூட்டல் ஆர் மேலிலக்கு 2 கீழ் ஆர் ஈடு 91 கீழ் 3. 3 கூட்டல் 3 ஆர் கூட்டல் 3 ஆர் மேலிலக்கு 2 ஈடு 13 ஆர் ஆனது 3 ஆர் மேலிலக்கு 2 கழித்தல் 10 ஆர் கூட்டல் 3 ஈடு 0 கொடுக்கிறது. அடைப்புக்குறிக்குள் 3 ஆர் கழித்தல் 1 அடைப்புக்குறிக்குள் ஆர் கழித்தல் 3 ஈடு 0 என்பது ஆர் ஈடு 3 அல்லது ஆர் ஈடு 1 கீழ் 3ஐ கொடுக்கிறது. ஏ ஈடு 7 ஆர் ஈடு 3 எனில் 3 சொற்களின் 7 கீழ் 3 7 21 ஆகும். ஏ ஈடு 7 ஆர் ஈடு 1 கீழ் 3 3 சொற்களின் 21 7 7 கீழ் 3 ஆகும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வடிவியல் முன்னேற்றம் என்பது ஏஆர் மேலிலக்கு 2 ஏஆர்என் மேலிலக்கு கழித்தல் 1 எண்ணாவது சொல் டி கீழ் இலக்கு என் ஈடு ஏஆர் மேலிலக்கு என் கழித்தல் 1ஆல் வழங்கப்படுகிறது. ஏஆர் மேலிலக்கு 2 ஏஆர் மேலிலக்கு என் கழித்தல் 1 ஏ எண் முதல் சொல் என்றும் ஆர் எண் பொது விகிதம் என்றும் அழைக்கப்படுகிறது. வடிவியல் முன்னேற்றத்தில் ஏதேனும் 2 தொடர்ச்சியான சொற்களுக்கும் இடையிலான விகிதம் எப்பொழுதும் நிலையானது மற்றும் அதன் மாறிலி என்பது கொடுக்கப்பட்ட முன்னேற்றத்தின் பொதுவான விகிதமாகும். பார்த்ததற்கு நன்றி.